வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்ஜி டிசி இன்வெர்ட்டர் போர்டு தான். டிசி மோட்ரு, இன்டோர் மோட்ரு வந்து டிசி மோட்ரு போட்டிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா CH10 வருது அப்படின்னாங்க. மோட்ரை எடுத்து வேறு ஒரு இன்டோரில் போட்டால் ஓடுது, இதில் போட்டால் மட்டும் ஓடலை, CH10 வருது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு, நம்ம செக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்கள், இதுதான் அந்த போர்டு. ஃபிசிக்கலாக போர்டை செக் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் எதுவும் பர்ன் ஆகலை, எதுவும் இது இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஏதோ ஃபுல்லாக ஃபிசிக்கலாக செக் பண்ணிவிட்டு மோட்ரு பாருங்கள், இதுதான் டிசி மோட்ரு. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஏன்னா நிறைய எஸ்எம்டி ஸ்பேர்ஸ் கூட இருக்கும், அது ஏதாவது பர்ன் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு வந்து எடுக்காது. அதனால் அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஃபிசிக்கலாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எது ஷார்ட் இருக்கா என்னென்னு ஃபிசிக்கலாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் கனெக்ட் பண்ணி பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இந்த வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் லாங்கான வீடியோ தான். ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக டிசி மோட்டர் வந்து செக் பண்ணுறது எப்படின்னு கூட நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கலாம். ஈஸியாக எல்லாமே சொல்லியிருப்பேன் இதில் நான் இந்த போர்டில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. 19 டிகிரி சென்டிகிரேடு இது காட்டுது டெம்பரேச்சரு. ஆனால் இன்டோர் மோட்ரு ஓடவே இல்லை, சுத்தமாக அப்படியே இருக்குது. இன்டோர் மோட்ருக்கு அப்படியே இருக்குது, எதுவுமே ஓடல. இன்டோர் மோட்ரு எது ஹீட் ஆகுதா என்னன்னு பார்த்தேன், எதுவுமே ஆகலை. ஒயர் லூஸ் கான்டாக்ட் இருக்கான்னு கூட ஷேக் பண்ணி பார்த்தேன், அதுவும் எதுவுமே இல்லை. சுத்தமாக சின்ன ஒரு ஜர்க்கு கூட இல்லை, மோட்ரு ஓடவே இல்லை சுத்தமாக. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து மோட்டரோட சப்ளை எப்படி இருக்குது என்னென்னு இந்த பாருங்கள். எரர் காட்டுது பாருங்கள், CH10. கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு மறுபடியும் CH10 எரர் வந்துடுது. மோட்ரு ரன் ஆகி உங்களுக்கு ஃபீட்பேக் போனால் தான் உங்களுக்கு அந்த எரர் வராமல் இருக்கும். அதனால் எரர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகி எரர் வந்துடுது. பாருங்கள், CH10 அண்ட் CH05. CH05 வந்து கம்யூனிகேஷன் எரரு. ஏன்னா இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் கழட்டி விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எரர் வந்துகிட்ருக்கு. போர்டில் பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபேஸ் லைனு 310 வோல்ட்டு பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது ஃபீட்பேக் லைனு. ஒன்று வந்து இன்புட்டு, ஒன்று ஃபீட்பேக்கு, ஒன்று 15 வோல்ட்டு. இதுதான் வந்து டோட்டலாக வந்து ஒயரிங். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 310 வோல்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயரு, பாக்கி இருக்க 3 ஒயரில் 15 வோல்ட்டு ஒரு ஒயரு. அப்புறம் வந்து ஃபீட்பேக் இன்புட் ஒன்று, ஃபீட்பேக் அவுட்புட் ஒன்று, 2 போட்டிருப்பாங்க. FGன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இதில் மோட்டரில் பார்த்தீங்கனாலே சில மோட்டர்லலாம் ஒயரிங் டயக்ராம் கிளியராக என்னென்னு கொடுத்துருப்பாங்க. வந்து 0 to 6 வோல்ட் வந்து உள்ளே வரும். இன்புட் வந்தால் தான் மோட்ரு எவ்வளோ ஸ்பீடில் ஓடணும்னு ஒரு ஃபீட்பேக் வரும். மோட்ரு எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் போகும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு. இந்த 2 ஃபீட்பேக்கும் வேலை செய்யணும். இங்கே பாருங்கள், அந்த இது பஸ்ஸர் வேலை செய்யலை. பஸ்ஸரை இந்த மாதிரி தட்டி விட்டு இந்த உள்ள டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ளே டஸ்ட்டு போயிட்டு அந்த பிளேட்டை வந்து இது பண்ணுற ஜாம் பண்ணுறதுனால அந்த சவுண்டு வராது. இப்போ உங்களுக்கு சவுண்டு வருது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சப்ளை எவ்வளோ வருது என்னன்னு செக் பண்ணலாம். மோட்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். மோட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா மோட்டரில் எதுவும் ஷார்ட் இருந்தால் உங்களுக்கு வோல்டேஜ் காட்டாது. போர்டு நல்லா இருக்கா, மோட்ரு நல்லா இருக்கான்னு தெரியாமல் போயிடும். இல்லை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணாலும் மறுபடியும் ஒரு தடவை டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நெகட்டிவில் வச்சுட்டேன் ஒரு லைனை. நீங்கள் பாசிட்டிவ் வந்து இந்த 310 வோல்ட்டு செக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வைக்கணும். மற்றபடி நெகட்டிவில் வச்சு மிச்சம் எல்லாமே செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு காட்டும். ஏன்னா நெகட்டிவ் வந்து காமன் நெகட்டிவ் தான் இதில். இங்கே பாருங்கள், ஃபீட்பேக்கு, FG எல்லாமே வோல்டேஜ் கரெக்டாக வருது. ஆக்சுவலாக இப்போ மோட்ரு வந்து ஓடலை, அதனால் ஃபீட்பேக் வரல மோட்டர்லேருந்து. இல்லைனா மோட்டர்லேருந்து உங்களுக்கு இதுலேயும் ஃபீட்பேக் காட்டும். இதில் 5 வோல்ட்டு காட்டுது பாருங்கள். மோட்ரு ஓடுறதுக்கான 5 வோல்ட், அது 0 to 6 வோல்ட் வரும் சில யூனிட்ஸில். பாருங்கள், 15 வோல்ட்டெல்லாம் கரெக்டாக வருது. 310 வோல்ட்டு எல்லாமே கரெக்டாக வருது.
இன்டோர் போர்டுலேருந்து வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக வருது. அப்போ வந்து மோட்டரில் தான் எதுவும் ப்ராப்ளம் இருக்கணும். ஆனால் இந்த மோட்டரை எடுத்து வேறு போர்டில் போட்டால் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒர்க் ஆகுது, நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த மோட்டரை செக் பண்ணேன். ஆனால் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நானும் ஒரு தடவை ஷார்ட் இருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கண்டினியூட்டி பார்ப்போம். ஏன்னா சின்ன கேபிள் போட்டிருப்பாங்க போர்டு டு கேபிளுக்கு. பாருங்கள், பாசிட்டிவ் லைன் வரவே இல்லை, கண்டினியூட்டியே இல்லை. பாசிட்டிவ் லைனில் கண்டினியூட்டி இல்லை. மற்ற லைனை செக் பண்ணுவோம். மற்ற லைன் கண்டினியூட்டி வருது. ஒன் பை ஒன்னாக எல்லாமே செக் பண்ணுவோம். ஒரு வயராக செக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு சின்ன கனெக்டர் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கூட மோட்ரு உங்களுக்கு ரன் ஆகாது. பாருங்கள், மிச்சம் எல்லா வயரும் கரெக்டாக இருக்குது. அந்த 310 வோல்ட் மட்டும் ஒயர் மட்டும்தான் கட் ஆகிருக்கு. ரெட் கலர் ஒயர் மட்டும் கட் ஆகிருக்கு. சுத்தமாக எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக எங்கே கட் ஆகிருக்கு என்னென்னு செக் பண்ணுங்கள். இல்லை அந்த கேபிள் மாற்றுற மாதிரி இருந்தால் டோட்டலாக செட்டாக தான் அந்த கேபிள் மாற்றணும். அது இப்போ அந்த கேபிள் இந்த ரெட் ஒயர் தான். இப்போ கனெக்டர், அந்த ரெட் ஒயருக்கு கீழே கனெக்டர் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நகருது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அந்த லெட்டு கீழே கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் லீடு. இங்கே பாருங்கள், டோட்டலாகவே நகருது. உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், டோட்டலாகவே நகருது உங்களுக்கு. பாருங்கள், வேறு டோட்டலாகவே நகருது. அந்த இடம் கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அடியில். அதனால தான் நமக்கு 310 வோல்ட் மோட்டருக்கு போகாதனால தான் மோட்ரு சுத்தமாக பவர் சப்ளைவே போகாதனால தான் வந்து மோட்ரு ரன் ஆகாமல் இருந்திருக்கு. வாங்க, இதை இப்போ ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். மோட்டரையும் ஒரு தடவை பக்காவாக செக் பண்ணிக்கோங்க, ஷார்ட் இருக்கான்னு. அவங்க சொன்னாங்க ஓடுதுன்னு. இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை ஃபிசிக்கலாக வந்து செக் பண்ணிக்கணும். மோட்டரில் ஏதாவது ஷார்ட் இருந்தாலும் ஃபிசிக்கலாக நம்மளும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஃபேன் மோட்டரில் எதுவும் ஷார்ட் இருந்தாலும் அந்த லைன் இப்போ வந்து அடியில் வந்து கட் ஆகிருக்கு, பேர்ன் ஆகிருக்குங்கும்போது ஏதாவது ஷார்ட்டு ஹை வோல்டேஜ் லைன் வரப்போ தான் அது கட் ஆகும். அதனால் ஏன் என்னன்னு நல்லா தெரிஞ்சுங்க. ஷார்ட் எதுவும் காட்டலை. ஒரு லைனுக்கு ஷார்ட் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ரெட் கலருக்கும் பிளாக் கலருக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் ஹை வோல்டேஜ் லைனு. சம்டைம்ஸ் போர்டு உள்ளே இருக்க பிசிபி போர்டு, மோட்டரில் இருக்க பிசிபி போர்டு ப்ராப்ளம் வரதுக்கு கூட ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா இன்னரில் இந்த மோட்டர்லலாம் பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டரில் இன்னரில் ஒரு பிசிபி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கான டிரைவ் ஐபிஎம் வந்து உள்ளே தான் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிக்கோங்க. செக் பண்ணியாச்சு, ஷார்ட் எதுவும் இல்லை. இப்போ அந்த கனெக்டரை டிஸ்கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி டிசால்ட்ரிங் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அழகாக ஹீட் பண்ணிங்கன்னா மொத்தமாகவே வந்துடும் உங்களுக்கு. ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், எடுத்துட்டேன். இந்த இது கட் ஆகிருக்கு பாருங்கள், பேர்ன் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஒரு லீடு மட்டும் 310 வோல்ட்டு ரீடு மட்டும் கட் ஆகிருக்கு பாருங்கள் டோட்டலாக. இப்போ அதை வந்து நல்லா அந்த டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்த இடத்த வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பக்காவாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ரிமூவ் பண்ணி இந்த ஒயரை வெளியில் எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். அந்த ஒயரு வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் ஃபுல் கனெக்டர் மாற்றலாம். அப்படி இல்லைங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன லீடு கம்பி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இல்லை அந்த கனெக்டர் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பழைய போர்டுலையோ இல்லை வேறு கனெக்டரோ இருந்ததுன்னா ஃபுல்லாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதை ஃபுல்லாகவே இந்த லைனை க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த லீடு தான், இந்த இது தான் இப்போ நான் இதில் வச்சு சால்ட்ரிங் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு அப்ளை பண்ணி ஆல்ரெடி அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க.
எல்லா இடத்துலையும் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த போர்டு மேலே வச்சு இப்படி இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லெட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்து எங்கேயாவது போய் சின்ன இடத்துல ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு போர்டு வந்து ப்ராப்ளம் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் திருப்பி ஆன் பண்ணுவேன். அது மாதிரி வந்து போர்டுக்கு மேலே வச்சு சால்ட்ரிங் பண்ணுறதை மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. சின்ன பீஸு கட்டாயி விழுந்ததுன்னா கூட அப்புறம் வந்து தெரியாது, கண்டுபிடிக்கிறது. சில இடங்களில் விழுந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மைக்ரோ கண்ட்ரோலோட லெக்லலாம் எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ இதை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிடுங்க அந்த இதில் லீடில். பாருங்கள், அதை லைட்டாக திருப்பி பழையபடி பொசிஷனுக்கு இது பண்ணிக்கங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த ஒயர் லாக் ஆகும். அதில் ஒரு சின்ன இது மாதிரி காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் போய் உள்ளே லாக் ஆகும். இது கொஞ்சம் சால்ட்ரிங் வச்சா நல்லா டைட்டாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒன்றும் இது இல்லை. நல்லா உள்ளே போகிற அளவுக்கு இன்சர்ட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், லீடு வெளியில் வந்துருச்சு. நல்லா நல்லாவே வந்துருச்சு. இப்போ வாங்க மறுபடியும் போர்டில் இதை இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பொசிஷன் பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு லீடு மட்டும் பெருசாக இருக்கிறதுனால அதை மட்டும் மடித்து விட்டுடுறேன். ஃபுல்லாகவே நல்லா அதை சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் பண்ணும்போது ஷார்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணியாச்சு பாருங்கள் பக்காவாக. இப்போ நல்லா அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வச்சு ஐபி லிக்விட் இருந்தால் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஷார்ட் இருக்கா நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம ரன்னிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். போர்டுக்கு சப்ளை வந்துடுச்சு. மோட்ரு பாருங்கள், மோட்ரு இப்போ ஸ்டார்ட் ஆகுது என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மோட்டர்லேருந்து ஃபீட்பேக் போகலன்னா உடனே மறுபடியும் அந்த எரர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சீரியஸில் இருந்து அதனால் ஸ்லோவாக ஓடுச்சு. இப்போ டைரெக்டாக மாற்றிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.